இந்தியாவில் IVF எனப்படும் செயற்கை கருத்தரிப்பு மையங்கள் தமிழ்நாட்டில்தான் அதிக எண்ணிக்கையில் உள்ளன. செயற்கை கருத்தரிப்பு மையங்களின் எண்ணிக்கையில் தமிழ்நாடு முதல் இடத்தில் உள்ளதாக செயற்கை கருத்தரிப்பு மற்றும் வாடகை தாய் வழிமுறை பதிவேட்டின் தரவுகள் தெரிவிக்கின்றன. இதுக்கு காரணம் நம்ம தான். 12 மணிக்கு பிரியாணி, குனாஃபா, தூங்காம 10 வெப் சீரிஸ ஒரே நாள்ல பாக்குறது, இது எல்லாமே ஒரு வகையில நம்மளுக்கு ஜாலியா இருந்தாலும் ஒரு சைட் நம்ம பாடியில இருக்க ஹார்மோன் எல்லாமே இம்பேலன்ஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நான் சொல்ற இந்த 4 ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணி உங்க பாடியில இருக்க ஹார்மோன்ஸை ப்ராப்பரா சீரா வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப், கரெக்ட் டைமுக்கு தூங்குறது. 10 மணிக்கு தூங்குறீங்களோ 11 மணிக்கு தூங்குறீங்களோ அந்த டைமுக்கு கரெக்டா தூங்கணும். 2வது, பேலன்ஸ்டு டயட். என்ன சாப்பிட்றோம்னு தெரியாமையே நம்ம பாட்டுக்கும் நிறைய ஜங்க் வந்துட்டு உள்ள எடுத்துக்கிட்டே இருக்கும். அன்னைக்கு சாப்பிட்ற பிளேட்ல நார்ச்சத்து இருக்கா, வைட்டமின்ஸ் இருக்கா, கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கான்னு பார்த்து ஒன்னொன்னு எண்ணி சாப்பிட தேவையில்லை. இதெல்லாம் நம்ம சத்துள்ள ஆகாரமா எடுத்துக்கிறோமான்னு பார்த்து சாப்பிடுங்க. டெய்லி ஏதோ ஒரு பிசிக்கல் எக்ஸசைஸ் ஆர் வாக்கிங். நம்பர் 4, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம், ஸ்ட்ரெஸ். இந்த ஸ்ட்ரெஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ யாருக்கு இல்லை அப்படிங்கிறதுல தான் இருக்கு. ஒர்க் ஸ்ட்ரெஸ் இருக்கு, ஃபேமிலி ஸ்ட்ரெஸ் இருக்கு, லோன்லினஸ், இது எல்லாமே ஒரு பக்கம் ஓரமா வச்சுட்டு நீங்க உங்களை செல்ஃப் லவ் பண்ண ஆரம்பிங்க. ஃபர்ஸ்ட் மற்றவங்களை ஹாப்பியா வச்சுக்கிறத விட்டுட்டு உங்களை நீங்க ஹாப்பியா வச்சுக்கோங்க. தேங்க்யூ.